அந்த வாட்டர் டேப்லேருந்து தண்ணி வரா மாதிரி இருக்குது பாருங்களேன். இது ஏற்கனவே வண்டி செம்ம டிராஃபிக்கில் போகிற ரோடு. இந்த ரோடையும் இந்தமாரி பண்ணி நோண்டி வச்சுருந்தா காய்ஸ் மேலே தெரியுது பாருங்கள். ஹைதராபாத் ரிங் ரோடு 4 லைன், அதாவது 8 வழிச்சாலை. 8ல் இறங்கி எப்படி போகணுன்னு தெரியாது, 8ல் இறங்கணும்னு தான் தெரியும். நாக்பூர் வந்து 6, நாக்பூர் போனால் 6, பாம்பே வந்து 3. கொஞ்சம் தூரமாகவே பார்த்துட்டு வந்தேன். இது சுற்றியும் ஒரே காடு தான். அப்போ டீ குடிக்கிறனா கூட அந்த ஊருக்கு தான் போகணும் போலகுது. நெட்டுக்கு அப்புறம் மலை மேலே ஏறுற மாதிரி ஏறுது. அதுவும் மேலே தெரியுது பாருங்க, அந்த வண்டிங்க லைட்டு வெளிச்சமாக தெரியுதா மேலே இருக்கிறது. டீ குடிச்சிட்டு இடிச்சதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனக்குள்ள எல்லாருமே விம்மலும் தப்பி போடா வண்டி எடுத்து போ அப்படின்ட்டாங்க. எல்லாரும் வண்டி எடுத்து பின்னாடியே என்ன பண்ணிட்டான், டீ குடிச்சிட்டு அந்த இதை பற்றிலாம் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டுருக்கோம். மறுபடியும் தூரல் போடுது. மிராளி கூட ஊர் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கேன். காய்ஸ் நலகொண்டா கிட்ட வந்துட்டேன். பாருங்களேன், லெட்டர்ஸில் வெல்கம் நலகொண்டான்னு போட்டிருக்காங்களா. அது பக்கத்தில் பாருங்கள், ஃபவுண்டனில் இதெல்லாம் போட்டு தண்ணியெலாம் வருது. அந்த வாட்டர் டேப்லேருந்து தண்ணி வரா மாதிரி இருக்குது பாருங்களேன். நல்லா இருக்கு பார்க்க. வாட்டர் பெரிய வாட்டர் டேப்லேருந்து அவ்வளோ தண்ணி ஊற்றுது. ஆயிடுச்சுன்னா ஹைதராபாத் வந்து 96 கிலோமீட்டர் இருக்கு. நார்கட்பள்ளி ஜங்ஷன் வந்துட்டேன். இதில் தான் லெஃப்ட் எடுக்கணும் ஹைதராபாத்துக்கு. கைஸ் நம்ம நாக்பூர் போகிற ஜங்ஷன் கட்டிங் வந்துட்டோம். தான் நம்ம நாக்பூர் போவோம். ஆனால் இப்போ நம்ம ஹைதராபாத் போகிறோம். இந்த ரோட்டில் தான் நாக்பூர் போவோம் நம்ம. இப்போ நம்ம ஹைதராபாத் போகிறதால ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இது ஸ்ட்ரைட்டாக போனால் நேராக போய்ட்டு ரிங் ரோட்டில் தான் ஏறும். ஹைதராபாத் ரிங் ரோட்டில். ஹைதராபாத் இன்னும் 78 கிலோமீட்டர் இருக்குது. ஹைதராபாத் போகிற ரோடை பாருங்கள், டைவர்ஷன் பண்ணி நோண்டி போட்டு வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே வண்டி செம்ம டிராஃபிக்கில் போகிற ரோடு. இந்த ரோடையும் இந்தமாரி பண்ணி நோண்டி வச்சுருந்தா பரவாயில்ல. இது ஒரு நைட்டு ஒரு மணி 10 ஆகுது. இந்த டைமிங்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இது பகல் டைமிங்லாம் ஐயோ வந்தால் காலி பழுகுது. அவ்வளோதான் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பக்கம் ரோண்டி, இந்த பக்கம் ஒரு வண்டி அந்த பக்கம் ஒரு வண்டி அவ்வளோதான் போகும். அப்படிதான் வச்சிருக்காங்க. காய்ஸ் மேலே தெரியுது பாருங்க, ஹைதராபாத் ரிங் ரோடு. இப்போ நம்ம அதில் போயிட்டு சுற்றி வளைஞ்சி ஏறி போகணும். பாருங்க ரைட்டில் நேராக உள்ளே போனால் எல்பி நகர், ஆட்டோ நகர். இது வந்து ரிங் ரோடு மேலே ஏறுறதுக்கான வழி. ரிங் ரோடு டோல்கேட் வந்துட்டேன். இது வந்து 11ஆம் நம்பர் டோல்கேட். இது நாக்பூர் வாரங்கல். ஓகே, ஹைதராபாத் ரிங் ரோடு ஹைவேஸில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது லைன் பாருங்கள், இது வந்து 4 லைன், அதாவது 8 வழிச்சாலை.
இந்த பக்கம் 4 லைனு, அந்த பக்கம் 4 லைனு. இதில் வண்டி ஏறினா எங்கேயுமே நிறுத்தக்கூடாது, நிறுத்தினா ஃபைன் போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த ரோடு வந்து ஹைதராபாத் சிட்டியே ஒரு ரவுண்ட் அடிக்கும். மொத்தம் இதோட கிலோமீட்டர் வந்து 152 கிலோமீட்டர் இதோட ஒரு சர்க்கிள் வட்டம் இந்த ரோடு. இப்போ நம்ம 11ல் ஏறி இருக்கோம், போயிட்டு 8ல் இறங்கணும். 8ல் இறங்கி எப்படி போகணுன்னு தெரியாது, 8ல் இறங்கணும்னு தான் தெரியும். இறங்கிட்டு பார்த்துக்கலாம். மொதல் 2 லைனில் நம்ம போகக்கூடாது, ஏன்னா அது காருக்கு வந்து. 2வது 2 லைன் தான் நம்ம லாரிக்கு. அதில் போகலாம், ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரினா போய் திரும்ப இதில் லெஃப்டில் வந்துடணும். அப்படியே லெஃப்டில் பாருங்கள், மலையை செதுக்கி வச்சுருக்காங்களா, அதுக்கு அப்படியே லைட் செட்டிங்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோட்டில் வந்து ஆட்டோ, 2 வீலரு, பஸ்ஸு இதெல்லாம் அலோடு இல்லை. ஒன்லி காரு, இதுமாரி லாரி, இது மட்டும்தான். அடுத்தடுத்து என்னென்ன லைன் வரணும் கரெக்டாக போர்டு வச்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், வாராங்கல், கரீம்நகர் இதெல்லாம் வந்து 7, நாக்பூர் வந்து 6, நாக்பூர் போனால் 6, பாம்பே வந்து 3. அதாவது இந்த எக்ஸைட்டில் போகணும். அடுத்தடுத்து வந்து அதுக்கான போர்டு, இந்த லைன் வந்து இதில் இறங்கணும்னு சொல்லிட்டு கிளியராக போர்டு இருக்கும். ஆனால் இதில் இறங்கி போயிட்டுருக்காங்க. முன்னாடி போகிற வண்டி ஒரு மேப் போட்டு வச்சுருக்காராம். சரி போ, நான் வரேன் பின்னாடி அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் என்னமோ சொன்னாங்க. இதில் ஏதோ லெஃப்டில் போகணும் போல இருக்குது. எல்லாம் இண்டிகேட்டர் போட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் தூரமாக பார்த்துட்டு வந்தேன். இது சுற்றியும் ஒரே காடு தான். அப்போ டீ குடிக்கணுன்னா கூட அந்த ஊருக்கு தான் போகணும் போலகுது. ஐயோ, அது ஒரு 2 கிலோமீட்டருக்கு போகணும் போலகுது. அப்போ இதுதான் கம்பெனி கேட்டு, கம்பெனிக்கு வந்துட்டேன். இதுனா சால்வோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிரைவேட் லிமிடெட். மண்பாதை மாரி போகுது. இந்த கம்பெனிலேயாவது எதனா பார்க்கிங்காவது இருக்குதா வண்டி நிறுத்தத்துக்கு? நான் எதுவும் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ, நெட்டு கூப்பிட்ற மலை மேலே ஏறுற மாதிரி ஏறுது மேடு. ஐயோ, வருங்க, மேலே போன மாட்டேங்குது. யோ பாருங்க, எம்டி வண்டியே திணறுது. லோடு வண்டியில் ஏறுமான்னு தெரியலையே. 2 மலை சந்தில் போகுது. ஏங்கப்பா, ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. இது இன்னும் மலை மேலே தாங்க போகுது. என்ன கம்பெனி இது, மலை மேலே ஏற்றி வச்சுக்கிறாங்களே. அதுவும் மேலே தெரியுது பாருங்க, அந்த வண்டிங்க லைட்டு வெளிச்சமாக தெரியுதா? மேலே இருக்கிறது கீழே தர தான் தெரியுது, மேலே ரோடு தெரிய மாட்டேங்குது பாருங்க. மேலே இதில் வேற மண்பாதையாக இருக்குது. இதில் தான் லோடு வண்டி எடுத்துக்கிட்டு வரணும் போலுது. ஏதோ ஒரு சில லாரிங்கெல்லாம் நிற்குது. இங்கேயே நிற்போம், பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே எங்கே போகிறது? இந்த கம்பெனியோட பார்க்கிங்கே இதான் பழகுது. மலை மேலகுது கம்பெனி. கொண்டு வந்து விட்டாச்சு. சரி, இதுக்கு மேலே வந்து காலையில் பார்க்கலாம் கம்பெனி எப்படி இருக்குது, இதை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். காலையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, குட் நைட்.